ईशैले दयाभात्रं दीभत्यादिगुणान्धवं यथेन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससाघोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 7ஆம் பதிகம் 2ஆம் பாசுரம். நாரணன் முழுவேள் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை சீரணங்கு அமரர் பிறர் வளரும் தொழுதேத்த நின்று வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் என் மாதவனே. நாரணன் முழியேழ் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் என் மாதவனே. சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று யாரது? வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் என் மாதவனே என்கின்றார் ஆழ்வார். நாராயணன் என்ற பதத்திற்கு பொருளாக உள்ளவனும் அதன் பொருளான அனைத்து லோகங்களுக்கும் நாதன் என்று உள்ளவனும் அந்த நாராயண சப்தத்தை மட்டுமே வெளிப்படுத்தி விளக்குகின்ற வேதங்களால் கூறப்படுபவனும் செயலுக்கான காரணம் செயல்பாடு செயலால் உண்டாகும் பலன் என்றுள்ள அனைத்திற்கும் காரணமாக உள்ளவனும் சீர்மை பொருந்திய திவ்யர்களான தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் போன்ற அனைவரும் சேர்ந்து நின்று துதித்து வணங்கும்படியாக யாரவன்? குவாலேவிடம் என்ற யானையின் கொம்பை முறித்து உதவி செய்தவனான இவ்விதமாக பலரும் தனது ஐஸ்வர்யம் என்று உணர்த்தியவனும் ஆகிய மகாலட்சுமியின் நாதனாகிய கிருஷ்ணன் என்னை வேறு எவருக்கும் அடிமையாக்காமல் தனக்கு மட்டுமே அடிமையாக்கிக் கொண்ட எஜமானன் என்கின்றார் ஆழ்வார். கடந்த பாசுரத்தில் உரைக்கப்பட்ட நாராயணன் என்ற பதத்திற்கான அர்த்தம் இங்கு அருளிச் செய்தார். அதற்கான அர்த்தம் அருளிச் செய்தல் பொருட்டு அந்த சப்தத்தின் தன்மையை எடுத்துக்கொண்டு விளக்குகின்றார். நாரணன் என்றால் நாராயணன் என்ற பதத்தின் பொருளாக உள்ளவன். இந்த பதத்தின் பொருள் என்ன என்று அருளிச் செய்கின்றார். முழுவேழ் உலகுக்கும் நாதன், அனைத்துமாக உள்ள 7 உலகங்களின் சுவாமியாக உள்ளவன். இவ்விதம் அனைத்தும் அவனை கூற பிரமாணம் என்ன என்பதற்கு விடை தெரிகிறார். வேதமயன் நாராயணனே பரபிரம்மம் என்பது போன்ற வேத வாக்கியங்களால் அவனே அனைத்திற்கும் சுவாமியாக
ஓதப்படுகின்றான். இதுவே பிரமாணம் ஆகிறது. காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை. காரணம் என்பது மண் போன்றவை, காரியம் என்பது அந்த மண் போன்றவைகளால் உண்டாக்கப்படும் கடம் குடம் ஆகியவை. உதகாகரணம் என்றால் அவற்றின் செயல்பாடுகள் என்பதான பயன்கள். குடத்திற்கான பலன் நீரை எடுத்து வருதல் போன்றவை. இதன் மூலம் உணர்த்தப்படுவது யாதென்றால் மண் போன்றவை பஞ்சபூதங்கள், கடம் குடம் முதலானவை அண்டம் போன்றவை. உதகாகரணம் என்பது அவற்றில் உள்ள ஆத்மாக்களின் செயல்பாடுகள். இவை அனைத்தையும் அவனே நியமிப்பவனாக உள்ளான் என்கின்றார் ஆழ்வார். அதாவது சித் அசித் பிரம்மம் என்று பொருள். கிரியை என்றால் அவற்றின் மூலம் நடைபெறும் செயல்பாடுகள். இங்கு சிருஷ்டி போன்றவை அவை மூலம் ஏற்படும் பலன்கள். இங்கு தேவர்கள் முதலான படைப்புகள். பாசுரத்தில் உள்ள காரணம் என்பது காரணத்தையும், கிரியை என்பது செயல்பாட்டையும், கர்மம் என்பது பலனையும் குறிப்பதாகும். எந்தை நான் பிறப்பதற்கு காரணமாக உள்ளவன், சீரணங்கு பெரிய பிராட்டி சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே அடிமை என்பதான ஸ்வரூபம் கொண்ட ஆத்ம குணங்களுடன் கூடியவராக, இந்த உலகங்களின் தொடர்பற்ற தன்மை கொண்டவர்களாக உள்ள நித்தியசூரிகள் மற்றும் இந்த உலகில் உள்ள சம்சாரிகள் இப்படியாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எந்தவிதமான பேதமில்லாமல் அனைவரும் தங்களுடைய மார்பிலே நான் நாராயணனுக்கு அடிமை என்று எழுதி கொள்ளும்படியாக செய்து நிற்பவன் அந்த சர்வேஸ்வரன் மாதவனே. வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் எப்படிப்பட்டவனாம் அவன். குவாலயவிடம் என்ற யானையின் கொம்பை கம்சனினுடைய அரண்மனைக்கு சென்றபோது எவ்வித சிரமம் என்று எளிதாக ஒடித்து உதவியவன். என்னை தனக்கு என்று எழுதி கொண்ட திருமகள் கேள்வன். நான் தோற்றுப்போய் நின்ற இடம் ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு சுவாமி என்பதாக ஆழ்வார் இப்பாசுரத்தில் அருளிச் செய்துள்ளதாக இப்பாசுர விளக்கம் நிறைவேறுகிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.